ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா பட்டாணி ஊற வச்சு போயிருந்தோம் காலையில். ஸோ சப்பாத்தி பட்டாணி குருமா போட்டு சப்பாத்தி போட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக அரிஞ்சு போட்டு தக்காளியும் நல்லா நீட்டமாக அரிஞ்சு போட்டு கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வணங்கி விடுங்க. வணங்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், இடித்த சாம்பார் தூள், பட்டை, அன்னாச்சி பூ அண்டு மராத்தி முக்கு, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வணக்கி விடலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா குழஞ்சிருக்கும். இதை நல்லா மசிச்சுட்டு நம்ம இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான பட்டாணி குருமா ரெடி. அண்டு இதுக்கு நம்ம கல்லுப்பு வேணால் கல்லுப்பு போட்டுக்கலாம், பொடிப்பு வேணால் பொடிப்பு போட்டுக்கலாம். சொல்லுங்கள் அருள்நிதன். ஸோ நான் எப்பவுமே கொஞ்சம் நசன்னு ஃபுல்லாக வேக விட மாட்டேன். குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு தான் விடுவேன். ஸோ அது கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வந்துடும். வேக வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு பட்டாணி அப்படியே ஊற்றி வச்சேன். ஸோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வேகும்போது தக்காளி, வெங்காயம், பட்டாணி எல்லாமே வந்துட்டு டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து வேகும்போது நல்லா ஸ்மெல் வரும். உப்பு வந்து நான் தேவையான அளவு போடுறேன். கொத்தமல்லி மட்டும் எப்பயுமே நான் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒட்டுக்காவே வேக வச்சிடுவேன். அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ் உள்ளே இறங்கட்டும் அப்படிங்கிறக்காக கொத்தமல்லி நான் எப்பயுமே உள்ளே போட்டு வேக வச்சுருவேன். அப்புறம் அதனோட மணத்துக்காக போடாமல் அதனோட ஆரோக்கிய குணம் என்னவோ அது நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மணத்துக்காகவோ டெக்கரேஷனுக்காகவோ எப்போவுமே கொத்தமல்லி யூஸ் பண்ணுறதில்ல. கொத்தமல்லி தலை நான் இது கூடவே போட்டு வேக வச்சுருவேன். ரைஸ் செய்யும்போதும் அப்படி தான் கொத்தமல்லி தலை உள்ள போட்டு வேக வச்சுருவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.